காய்ஸ் எல்லாம் பாஸ்தா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. நான் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த அலுமினிய குண்டால் இதை நான் ஊற்றி இதை நல்லா ஃபில் பண்ணி கொஞ்சோண்டு இதில் உப்பு போடணும். உப்பு போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறணும். இப்போது தண்ணி ஊற்றிட்டோம். இருங்க, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதை அடுப்பில் வச்சாச்சு. ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நமக்கு இது நல்லா மெல்ல அப்படியே வெந்து வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் பியூர் கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் ஒட்டி வராமல் இருக்கும். எப்போவுமே எங்கள் வீட்டில் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ உப்பு போதுமான அளவாக இருக்கும். ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். உப்பு போடுறேன் பாருங்கள். ஸோ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி. ஸோ இதில் அப்படியே சாப் பண்ணணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டுக்காக நான் பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2-3 பல் எடுத்து இடித்து இல்லைன்னா நறுக்கி குடியாக நறுக்கி போட்டுடணும். இடித்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். வாங்க செய்வோம்.